இன்றி மாறி வரும் அரசியல் களத்தில் பழைய அரசியல் கட்சிகள் நின்று களம் காட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. திமுக, அண்ணா திமுக அவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு கூடிய அந்த கூட்டங்கள், அந்த கூட்டம் வாக்காக மாறாதுன்னு நினச்சாங்க, அது வாக்குகளாகவும் மாறியது. அவங்க என்ன பண்ணுறதுங்கிற ஒரு நிலை. ஆனால் என்ன ஒன்று அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு ஒரு சிறப்பான கவர்மெண்ட்டை அவரால் ரன் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருக்கார். அது வரையும் காத்திருக்கணும். இப்போ விஜய்க்கு எதிராக விஜய்க்கு பயங்கரமான மக்கள் கூட்டம் கூடுச்சு இல்லையா, அதுபோல் இன்னொரு தலைவருக்கு கூடுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி எழுந்த நேரத்தில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறாருங்க. இப்போ இவருக்கும் பெரிய அளவில் மக்கள் சக்தி இருக்குது, இளைஞர்களை ஈர்க்கும் சக்தி இருக்குது. விஜய் அரசியல் முதல்வர் விஜய் அவர் என்னென்னா திரை கவர்ச்சியின் மூலமாக இந்த அளவு செல்வாக்கு பெற்றார். அண்ணாமலை அவருடைய உழைப்பின் மூலமாக பெற்றாருங்க. ஏன்னா அவர் அந்த பிஜேபிக்காக உழைத்த உழைப்பு எல்லோருக்குமே தெரியும். பிஜேபிக்கு இதுவரையும் வாக்குவே செலுத்தாதவங்களாம் கூட அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பிஜேபிக்கு வாக்கு போட்டாங்க. உண்மையாக பொய்யா? புரியுது அவங்களுக்கு? இதுதான் நிதர்சனமான ஒரு வளர்ச்சி. அவர் பயன்படுத்திக்கல பிஜேபி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழலில் ரொம்ப அற்புதமான ராஜதந்திர மூவாக அண்ணாமலையின் புதிய இயக்கம் அமையுது. நிறைய பேர் குவிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதில் மெம்பர்ஸாக. அந்த கார்டு இப்படி தான் இருக்குது. நீங்கள் யாராவது அந்த கார்டு வாங்கியிருக்கீங்களா? ஒரு மாடல் கார்டு காட்டுறேன். பி த லீடர், லீட் த சேஞ்ச், அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த கார்டில் பார்கோட்லாம் இருக்குது. இந்த கார்டு யாராவது வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த நிகழ்வில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் அண்ணாமலை பேசியிருக்கிறார். அதை நம்ம விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.